4 மாதம் முன்னாடி இந்த எலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களை அவர் வந்து நிற்கக்கூடாது அப்படிலாம் நிறையா சர்ச்சைகள் போடிட்டு இருந்துச்சு. நான் பதில் சொல்ல நான் நின்னே ஆகணும். ஏன்னா நான் கேஸ் என் மேலே தான் போட்டிருந்தாங்க. இந்த அஜெண்டா வந்து ஒரு தப்பாக பண்ணியிருக்காரு, இந்த இவங்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது தான் அந்த கோர்ட்டுடைய. அதுக்காக இளையராஜா சார் உங்ககிட்ட பேசினாரா? நான் சொல்லியுமே நின்றுட்டு அப்படிலாம் என்ன சொன்னாரா? விட்டு கொடுப்பாதான் கேட்டாரு. பாடலாசிரியர்கள் கேட்பதற்கும் உரிமை இருக்கு, தயாரிப்பாளர்கள் கேட்பதற்கும் உரிமை இருக்கு. ராஜா சார் வந்து 75லேருந்து 95 வரைக்கும், 95லேருந்து 2015 வரைக்கும் ஏஆர் ரஹ்மான். இந்தியன் 1 மாதிரி இந்தியன் 2 வரல. ஸோ ஏஆர் ரஹ்மான் போட்டிருக்கலாமோ? அதே ரசிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அது சொல்லக்கூடாது. சொன்னா அது கிண்டல் பண்ணாங்க. நமக்கு வந்து யாரும் ஆறுதல் சொல்ல போக மாட்டாங்க, நம்மளை வந்து கழுவி ஊத்துவாங்க. நாதஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மியூசிக் டைரக்டர், அப்புறம் ஒரு பொலிட்டீஷியனாகவும் இன்னைக்கு இருக்கிறாரு. மிஸ்டர் தீனாவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு த ஷோ சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஓகே சார். இளையராஜா சார் அவர் வந்து நமக்கு கிடைத்த பொக்கிஷம். அதாவது எதுவாக இருக்கட்டும், அவருடைய அன்பும் சரி, அவர் தமிழர்களுக்கு கொடுத்த பாடலும் சரி, அவர் பாடிய பாடல்களும் சரி, எதுவுமே நம்ம மனசை விட்டு நீங்காத ஒரு நிலைக்கு இருக்குது. தமிழர்களின் ஒரு அடையாளம், அவர் இசைக்கு ஒரு அடையாளம். ஆமாம். ஓகே சார். 4 மாதம் முன்னாடி இந்த எலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களை அவர் வந்து நிற்கக்கூடாது அப்படிலாம் நிறையா சர்ச்சைகள் போடிட்டு இருந்துச்சு. அதுக்கெலாம் நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? நான் பதில் சொல்ல நான் நின்னேன். ஓகே. அது என்ன, ஏன்னா நான் நின்னதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. நான் ஜெயிக்கணும்னு நிற்கலை. 660 பேர் அசோசியேட் மெம்பருக்கு ஓட்டுரிமை இல்லாமல் இருந்துச்சு. அந்த ஓட்டுரிமை வாங்கணும்னா நான் நின்னாகணும். நானே நிற்கலைன்னா நான் எப்படி 660 பேர் உள்ளே கொண்டு வர முடியும் நான்? ஸோ ஃபஸ்ட் டைம் 50 வருஷத்தில் அசோசியேட் மெம்பருக்கு ஓட்டுரிமை இல்லாமல் இருந்த ஒரு யூனியனுக்கு அவங்கள ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஓட்டு போட வச்சேன். அவங்க வாக்காளர்களாக உள்ளே கொண்டு வந்தாது. அந்த வாக்காளராக நான் கொண்டு வரும்போது நான் நின்னே ஆகணும். ஏன்னா நான் கேஸ் என் மேலே தான் போட்டிருந்தாங்க. இந்த அஜெண்டா வந்து ஒரு தப்பாக பண்ணியிருக்காரு, இந்த இவங்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது தான் அந்த கோர்ட்டுடைய அவங்க போட்ட இது கேஸோடைய டெப்த்து. அந்த டெப்த்துக்கு வந்து நானே வந்து நான் வித்ரா வாங்கிட்டேன்னா இந்த 640 பேர் எப்படி ஓட்டு போட்டிருப்பாங்க? அதனால் நான் வித்ரா கடைசி வரைக்கும் யார் சொல்லி நான் வித்ரா வாங்கலை. என்னுடைய ஒரே குறிக்கோள் இந்த எலெக்ஷன் அசோசியேட் மெம்பரை ஓட்டு போட வைக்கணும். அந்த 660 பேர் ஓட்டு போட்டாங்க வச்சாங்க. பட் நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன். அதாவது ஆப்ரேஷன் சக்ஸஸ் டெட் பாடி அது. பட் அது கூட வரல, என்ஜாய் பண்ணுறேன். இன்னும் தோக்கடிச்சிட்டாங்களே, ஏன் இப்படி பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு இன்னும் ஒரு மாறுதல் தேவைப்படும். ஏன்னா ஓட்டர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதனால ஓட்டர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க யாரை சூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இட்ஸ் எ கேம். இது ஒரு கேம் இது. ஓகே சார். அதுக்காக இளையராஜா சார் உங்ககிட்ட பேசினாரா? நான் சொல்லியுமே நின்றுட்டு அப்படிலாம் என்ன சொன்னாரா? இல்லை, அண்ணன் வந்து எப்பயுமே வந்து என்கிட்ட அன்பாக பேசுவார். என்கிட்ட வந்து அது கூட ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி தான் கேட்டார், என்ன விட்டு கொடுப்பாதான் கேட்டார். அது வந்து நான் தெளிவுபடுத்தினேன். அண்ணா கிட்ட போயிட்டு தெளிவுபடுத்தினேன். அண்ணா இல்லைன்னா இதான சுச்சுவேஷன், இந்த சுச்சுவேஷன் நான் இதில் வித்ரா வாங்கினேன்னா மற்றதெல்லாம் அடிபடுனேன், தோக்கடிச்சா அடிச்சுட்டு போட்டுனேன், விட்டுருங்க. அதனால் அது ஈஸியாகிடுச்சு. ஸோ இந்த எலெக்ஷன் வந்து ஒரு ஜாலி எலெக்ஷன், காமெடி எலெக்ஷன் ஆகிடுச்சு. ஓகே சார். ரீசெண்டாக வந்து என்னதான் இளையராஜா சார் பாட்டு வந்து இன்னும் ஹிட்டபிளாக இருந்தாலும் அவரோட மேலே உள்ள அந்த கான்ட்ரவர்சிஸ்லாம் இன்னும் நிறையா பெருகிட்டே போயிட்டுருக்கு. அதெல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க?
கான்ட்ரவர்சினா என்ன? இப்போ காப்பிரைட் கேட்குறாரு அந்த ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்கட்டும். அப்புறம் வந்து சில சில வந்து மேடையில் பேசலாம் இப்போ எடுத்து போட்டு இப்படிப்பட்டவரா இளையராஜா அப்படிலாம் போட்டு சில பேர்லாம் மீம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? சார் ஸ்க்ரால் பண்ணுறது நீங்கள் தாங்க, அவர் எதுவும் பண்ணலங்க. நீங்கள் பத்திரிகையாளர், நீங்கள் தான் ஸ்க்ரால் பண்ணிருக்கீங்க. அவர் சிவனேடு இசையும் அவர் தெய்வமும் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸ்க்ரால் பண்ணுறதால நீங்கள் பண்ணிட்டு அதை கேள்வி கேட்குறீங்க. சரி, எனியோ காப்பிரைட்ஸை பற்றி நான் சொல்கிறேன். அவர் கேட்பதற்கு உரிமை இருக்குது, அவர் கேட்பதற்கு உரிமை இருக்குது. அது வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து. அது நம்ம யாரும் சொல்ல முடியாது. ஆனால் வந்து மற்றவங்க கேட்கறதுக்கும் உரிமை இருக்குது. அதாவது பாடலாசிரியர்கள் கேட்பதற்கும் உரிமை இருக்குது, தயாரிப்பாளர்கள் கேட்பதற்கும் உரிமை இருக்குது. தயாரிப்பாளர்னா யார்? அந்த பப்ளிஷர். ஏன்னா தயாரிப்பாளர்கிட்ட இல்லை அதோடைய மெட்டீரியல் வந்து ஒரு 6 பாடல் தான் அது அந்த ஆடியோ கம்பெனிக்கு வித்துடுறாங்க. ஸோ வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிடுது, ப்ரொடியூசர் வந்து ஷிஃப்ட் ஆகிடுது. ப்ரொடியூசர் வந்து அந்த 6 பாடலுக்கு முதலாளி யாருன்னா பப்ளிஷர் வந்துடுறாங்க, அந்த ஆடியோ கம்பெனி வந்துடுச்சு. ஸோ அவங்க தான் ரைட்ஸு, 3 பேருக்கு தான் ரைட்ஸ் இருக்குது. ஒன்று கம்போசர், ஒன்று ஆத்தர், ஒன்று பப்ளிஷர். இந்த ப்ரொடியூசர் என்னன்னா ப்ரொடியூசர் வந்து அந்த மெட்டீரியலை வித்துடுறாங்க. அதனால் அங்கே ப்ரொடியூசருடைய ஸ்தானத்தில் இவங்க வந்துடுறாங்க, பப்ளிஷர் வந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த 3 பேருக்கு உரிமை இருக்கிறது தான் என்னுடைய நான் நினைக்கிறேன். அப்போ கேட்குறது தப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா சார்? ஆமாம், ராஜா சார் கேட்கறது தப்பே கிடையாது. அதே மாதிரி கவிஞர்கள் கேட்கறதும் தப்பு கிடையாது. ரெண்டுமே தப்பு கிடையாது. அவங்கவுங்க உழைச்சிருக்காங்க, உழைச்சதுக்கு அவங்களுக்கு வந்து பிரதிபலனை எதிர்பார்க்குறாங்க. அதில் வந்து இல்லை உங்களுக்கு தரமாட்டேன், இல்லை நான் தருவேன், அதெல்லாம் யார் சொல்கிறது? ஓகே சார். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு கேள்வி முன் வைக்கிறேன்னா, மஞ்சுமல் பாய்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிக்கப்புறம் ஓடிடிக்கு வந்த அப்புறம் தான் சார் ராஜா சார் வந்து இல்லை இந்த பாட்டை நான் என்னோட பாட்டை இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு உண்டான காசு எனக்கு திரும்ப வரணும் அப்படின்னு, இல்லைன்னா அந்த பாட்டே தூக்கணும் அப்படின்ற மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க. அப்போ அது ரிலீஸ் பண்ண அன்னைக்கே கேட்டிருக்கலாம்ல சரி, ஏன் வந்து ஓடிடி நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க? ஏன் அவரை வந்து அவரை ஏன் போய் கேட்கணும்? ரிலீஸ் பண்ணும்போது அவர் பாடலை யூஸ் பண்ணியிருக்கீங்களே, சார்கிட்ட போய் கேட்டு இந்த மாதிரி உங்கள் பாடலை யூஸ் பண்ணுறேன்னு கேட்டு ஒரு என்ஓசி வாங்க வேண்டியது தானே? உங்களுக்கு ஏன் அது தோணலை உங்களுக்கு? இல்லை அது தயாரிப்பாளர் யார், அவங்ககிட்ட போய் வாங்க வேண்டியது. தயாரிப்பாளர் வாங்குறாங்களோ இல்லையோ, கம்போசர்கிட்ட கண்டிப்பாக வாங்கணும் இல்லைங்க. அவங்ககிட்ட இல்லை நான் உங்கள் பாடலை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் என் படத்துக்கு யூஸ் பண்ணுறேன், ஏதோ ஒன்று அதுக்கு வேண்டிய உரிய தொகையை கொடுங்க. இல்லை அது நீங்கள் வந்து இனாமாக வாங்குறதா அனுமதி பெறுங்க, என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்க, என்ன நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயம் மூலமாக வாங்கலாம். அது வந்து எதுவுமே இல்லாமல் அவர்கிட்ட சொல்லவே சொல்லாமல் இவர் பாட்டு பண்ணிட்டாங்கன்னா, இவங்க பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அவருடைய உரிமைகள் அவர் கேட்குறாரு. அதில் தப்பு என்பது என்னுடைய கருத்துக்கு தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். ஸோ இதுக்கப்புறம் வரணும்னா இளையராஜா சாருக்கும் ஏஆர் ரஹ்மான் சாருக்கும் என்னதான் சார் அந்த ஒரு இது போயிட்டுருக்கு, ஒரு கோல்ட் வார்? இல்லை அவங்க கோல்ட் வார் என்பது எப்படின்னா, அது ஒரு சர்டன் டைம், ஏஆர் ரஹ்மான் ஒரு சர்டன் டைம். ராஜா சார் வந்து 75லேருந்து 95 வரைக்கும் அவருது, 95லேருந்து 2015 வரைக்கும் ஏஆர் ரஹ்மான். இப்போ 2015லேருந்து இப்போ 24 வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ இந்த 3 ஜென்ரேஷன் மாதிரி இருக்குது. இது அவங்க பார்ட், ராஜா சார் அண்ணனுடைய பார்ட்டு, ஏஆர் ரஹ்மானுடைய பார்ட் ஒன்று, இப்போ நியூ ஜென்ரேஷன் ஒரு பார்ட்டு. அவங்கவுங்க வே போயிட்டே இருக்குது, அதுதான் மேட்ரு. இதில் வந்து யார் கோல்ட் வார் வந்து இவங்க வந்து அவங்க தப்பு சொல்ல முடியாது, அவங்க வந்து தப்பு சொல்ல முடியாது. அவங்கவுங்க டைமில் தே ஆர் கிங். ஓகே ஓகே சார். இந்தியன் 2 படத்தோட பாட்டெல்லாம் இப்போ ரிலீஸ் ஆச்சு, அதெல்லாம் கேட்டிங்களா சார்? சூப்பராக இருந்துச்சு. பார்த்துட்டு அன்னைக்கு வந்து உடனே நான் வந்து மெசேஜ் அனுப்பிச்சேன், எக்ஸலண்ட் பண்ணிட்டேன், தேங்க்யூ சார்னு போட்டேன். ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு பக்கத்து மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன் 1 மாதிரி இந்தியன் 2 வரல, அது வந்து ஒரு மாதிரி ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் இல்லை. இப்போது வந்திருக்க பாட்டு வந்து ரொம்ப ட்ரெண்டி மியூசிக்காக இருந்தாலும் அப்போயா இந்தியன் 1 தாத்தாவோட அந்த பாடல் வந்து இன்னுமே மனசை விட்டு நீங்கலை. ஸோ ஏஆர் ரஹ்மான் போட்டிருக்கலாமோ இந்தியன் 2க்கு இப்போயும் அப்படின்லாம் சில மக்கள். இல்லை அது இல்லை. அப்போ அது வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி எடுத்துருப்பாங்க வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து டாப்பில் வந்து ஏஆர் ரஹ்மான் இருந்தார், அப்போ போட்டிருக்காங்க. இப்போ வந்து இவர் தான் இப்போ மார்க்கெட்டிங்காக இருக்கார். ஸோ இந்த இதுக்கு வந்து இந்த பார்ட் 2க்கு வந்து இவருடைய மியூசிக்கை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்ன்றது ஃபிலிம்க்கு ஒரு லாபி ஒன்று இருக்குது, அந்த ஃபிலிம் பிஸ்னஸ் லாபின்னு ஒன்று இருக்குது. அவங்க முடிவு எடுக்கிறது தான் இது மற்றவங்க யாரும் முடிவு எடுக்க முடியாது. இது வந்து அந்த லாபியில் இருக்கிறவங்க ஒரு 10-20 பேர் தான் அதை முடிவு பண்ணுவாங்க. அது பிஸ்னஸ் மார்க்கெட்டில் யார் புல் பண்ணி யார் ஹையாக இருக்காங்க,
அது யார் போட்டால் நல்லா இருக்கும்ன்றது அது ஒரு தனி டீமே வேலை பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு தனி டீம். அதாவது எப்படின்னா ஒரு கதம்பம் மாதிரி தான். ஒரு மல்லி ரெண்டு மல்லி 2 கனகாம்பரம் அது இது வச்சு மாலையாக போனால் ஒரு கலர்ஃபுல்லாக வரும் தெரியுங்களா? அதுதான் அந்த அந்த ஈவெண்ட் அவன் அந்த அந்த ஆர்கனைசர் பண்ணுற வேலை. அதில் எல்லாமே மல்லியாக இருந்து வச்சுங்க ஒரே ஓல்ட் ஆகிடும். எல்லாமே கனகாம்பரம் தான் எல்லாம் புதுசாகவே இருக்கும். அதில் ஒரு இதில் இவங்க ஸ்பெஷாலிட்டி, இதில் ஒரு ஆர்டிஸ்ட்லேயே ஒரு ஸ்பெஷாலிட்டி, இவர் கேமராமேன்லேயே ஒரு ஸ்பெஷாலிட்டி, இப்போ லீடிங்கில் இருக்கார், இவர் மியூசிக் ஸ்கோர் பண்ணுற இவர் வச்சு நிறைய பிஸ்னஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட்டு ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க இதை பண்ணி இது சும்மா கிடையாது. இது பல கோடி ரூபாய் வருமானம் வரணும். அந்த இவங்களுடைய படங்கள் போய் விற்பனை ஆகணும். இது பிஸ்னஸ்ல தான் இது நம்ம நினைக்க முடியாது. இவர் பண்ணியிருக்கலாமே இவர் பண்ணியிருக்கலாம். இது பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸில் கொண்டு வரதுக்கு அது அவங்க தான் முடிவு எடுப்பாங்க. அதில் இவங்கெல்லாம் இருக்காங்க. அதை நம்ம ரசிக்கணும். அந்த ஜென்ரேஷன் 20 வருஷம் முன்னாடி அதை பார்த்து ரசித்தாங்க. அதே ரசிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. டெஃபினட்டாக இப்போ இருக்க ஜென்ரேஷன் நீங்கள் சில பேர் சொல்லுவாங்க இது நல்லா இல்லைன்னுவாங்க. சில பேர் அதை விட இது என்ன பெட்டராக இருக்கா, அப்போ என்ன சொதப்பலாக பண்ணியிருந்தாங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி வேணால் பேசுவாங்க. அது ரிலீஸ் ஆன பிறகு எப்படி வேணால் நடக்காது. இப்போ நிறையா பேர் கிரிட்டிக் நிறையா ஆகிட்டாங்களோ சார். பொதுமக்களே மீம்ஸ்லாம் போட்டு கிரிட்டிக் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலான்ட்டு பொதுமக்களே சொல்கிற மாதிரி உங்களுக்கு நிறையா தோணுதா சார்? அது அவங்க உரிமைங்க. இப்போ நீங்கள் எப்படி இப்போ நாங்கள் பேட்டி எடுக்கிறோம், இது அப்படியே வருதா, இல்லை இது நான் எது கான்ட்ரவர்சியாக பேசணும் அதை முன்னிலை போடுறீங்களா, இல்லை எது சாம்பார் மாதிரி பேசணும் அதை கட் பண்ணுறீங்களான்றது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. அதே அது உங்கள் கற்பனை தானே. அது நான் மெட்டீரியல் தான். நீங்கள் அதை எப்படி கட் பண்ணுறதுலாம் உங்ககிட்ட தான் இருக்குது. அந்த மாதிரி மக்களும் தான். அது படம்ன்றது ஒரு மெட்டீரியல். அவங்க மனசில் என்னென்ன தோணுது கலாய்க்கிறனா கலாய்ச்சி விடுவான், கழுவி ஊற்றுவான், எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. இதை மீறி தான் படம் வரும். ஓகே சார். முன்னாடிலாம் நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கீங்க, நாங்களாம் சினி ஃபீல்டில் யார்கிட்டையும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. அதனால தானே சார் இப்போ எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக பழகினால்தானே அவங்களுக்குள்ளே நடக்கிற சண்டையெல்லாம் வெளியே உடனே வந்துருந்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன்னா, சிவகார்த்திகேயன் சாரோ இப்போ இமான் சாரோ நிறையா இப்போ சண்டை போட்டிருக்காங்க. அது வெளியே ரொம்ப ட்ராலிங்காக ஆகிட்டு இருக்கு. அது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சார் இது நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா அவருக்கு நடந்த ஒரு சம்பவம் இமான் சாருக்கும் சிவகார்த்திகேயன் 2 பேர் நடந்த சம்பவம். அப்புறம் அவங்க அது காம்ப்ரமைஸ் கூட ஆகிடுவாங்க. அது எப்பவுமே மோதல் எப்பவுமே ஸ்டாண்டர்டாக நிற்காது. அது ஒரு மாறுதல் ஆகும். கண்டிப்பாக மாறிடுவாங்க. எல்லாருமே சண்டை போடுவாங்க, நாளைக்கு மாறிடுவாங்க. அது யதார்த்தம் தான். ஆனால் எனக்கு என்னென்னா சில விஷயங்கள்லாம் எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் ஆர்டிஸ்ட்டும் சரி அந்த பெரிய ஒரு லெவலில் இருக்கவங்க அதை வெளியில் சொல்ல மாட்டாங்க. அதை கடந்து போவாங்க. அதுதான் மெச்சூரிட்டி. அது சில பேர் வெளில வரும்பொழுது அது சில பேர் அது சொன்னால் அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்குது தவிர அது சொல்லக்கூடாது. சொன்னால் அது கிண்டல் பண்ணாங்க. நமக்கு யாரும் ஆறுதல் சொல்ல போக மாட்டாங்க. நம்மளை கழுவி ஊற்றுவாங்க. இதுதான் நடக்க போகுது. அதோட சொல்லாமே இருந்திருக்கலாம், பெட்டராக இருந்திருக்கும். ஸோ சொல்கிறது தான் இந்த இடத்துல மிஸ்டேக் ஆகும். என்னை பொறுத்தவரைக்கும் அவருக்கு நடந்த கசப்பு, இவருக்கு நடந்த கசப்பு அது அவங்க மனசோடு இருந்துட்டு அதை மறைக்கப்பட்டிருந்தால் அது இன்னும் கடைசி இருக்கும். இன்னும் 20 வருஷம் பிறகு அதை எப்படி மறந்துடுவாங்க. இதெல்லாம் இப்படி நடந்துச்சா, இதுக்கெல்லாம் நம்ம சண்டை போட்டோம், இதுக்கு சண்டை போட்டோமா அப்படின்னு அவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வெளிப்பாடு அவங்களால அது ஏற்றுக்கக்கூடிய மனநிலை இல்லாத பொழுது வெளிப்படும் போது அந்த மாதிரி சில விஷயங்களை நம்மளும் கேட்குறோம், நம்மளும் அதை பற்றி பேசுகிறோம். அதாவது மக்களுக்கு மிக்சர் கிடைச்சா மெல்றதுக்கு ஈஸி தானே, அதை போட்டு மென்று தள்ளி விட்டுட்டு இருப்பாங்க. என்னங்க நம்ம பாடல் தானே காப்பி அடிக்கிறாரு, என்னங்க தப்பு? சப்போஸ் யாருமே தெரியாமல் போட்டுலாம் சொல்ல முடியாது.